அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பேர் படிச்சு வேலை இல்லாம அது சம்பந்தமா வேலை தேடிட்டு சில பேர்கிட்ட சிவியை கொடுத்துட்டு வெயிட் பண்றது, கேம்பஸ்ல கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட்ல போடுறோம், இன்டர்வியூ வர மாட்டுது. அப்படியே வந்தாலும் நம்ம ஜாயின் பண்றது இல்லை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், நம்மளுக்கு உண்டான ஒரு இடத்துல இந்த வேலை கிடைக்கணும்னு நினைப்போம், நமக்கு உண்டான இந்த பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். தயவுசெய்து மீண்டும் சொல்றேன், இது நிறைய வீடியோலையும் நான் பேசியிருக்கேன். நீங்க ஒரு எம்பிஏ முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு எம்ஏ முடிச்ச ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம், ஒரு கிராஜுவேஷன் முடிச்சவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ட்ரைனிங் அப்படின்ற இடத்துல தான் காலடி எடுத்து வைக்கணும். எம்பிஏனா மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க மாஸ்டரா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்களால பண்ண முடியுமா? ஒரு கம்பெனியோட டெம்ப்ளேட்ஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனை எப்படி மானிட்டர் பண்றாங்க தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஹெச்ஆர் பண்ணியிருந்தாலும் நீங்க இன்டர்வியூக்கு உண்டான கேண்டிடேட்டோட ஜாயினிங் ஃபார்ம் உங்களால எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? பண்ணுவீங்க. அந்த கம்பெனிக்கு சூட்டபிளான ஒரு ஜெனுவனான ஒரு டாக்குமெண்டேஷனு, ட்ராக்கிங்கு, அதுக்குண்டான பிரின்சிபல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேறுபடும். அதில் நம்ம மிங்கிள் ஆகணும்னா அந்த கம்பெனியோட பத்திய சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ரெயினிங் அதை ஜாயின் பண்ணணும். அந்த ட்ரெயினிங் வர்றப்போ உங்களுக்கு கம்மியா ஒரு சேலரி தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க நான் ப்ரொடக்டிவான ஒரு ஸ்டாஃபா இருப்பீங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க வேலை கிடைக்குதோ அந்த வேலை உங்களுடைய நியர்பை எஜுகேஷன் சம்பந்தமா இருக்குதுன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன கம்பெனில ஜாயின் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கும். அங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பாஸ் தான் உங்களுடைய முதலும் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவக்கூடிய அளவு இருப்பாரு. அவரு தான் உங்களுடைய கோலியை செட் பண்ணுவாரு. இது எத்தனை பேருடைய ஸ்டோரி நீ கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். எனக்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் பாஸ் பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது, திருக்குறள் முனுசாமின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் லிட்ரேச்சர்ல பெரிய ஆள் இருந்தாரு. அவருடைய அவருடைய மருமகன் கூட நான் நேரடியா ஒர்க் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய தூண்டுதல், அவருடைய ட்ரைனிங் பண்ணி தான் என்னுடைய முதல் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அப்போ அவர் கொடுத்த கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல் தான் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தேடுதலோட இருக்கணும். நீ அதை தேட தேட உனக்கு உண்டான பதவியும் உனக்கு உண்டான பணமும் உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய அவர் கொடுத்த ஒரு ஒரு தண்டவாளம், அந்த வழிதான் இன்னைக்கு என்னுடைய ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாஸ் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையை மிகவும் பாதிப்பாரு. அது மிகப்பெரிய வளர்ச்சி பாதையிலும் போகலாம், தவறான பாஸ் கிட்ட போனாலும் நீங்க வீழ்ச்சி பாதையிலும் போகலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கம்பெனி, ஃபர்ஸ்ட் பாஸ் அப்போ கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு உண்டான அந்த நிறுவனத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னா அந்த கம்பெனிக்கு உண்டான பட்ஜெட்டிங், அந்த கம்பெனி பாலிசியை ஏத்துக்கிற மாதிரி போய் ஒரு ட்ரெயினிங்கா ஃப்ரெஷரா போனீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு சிவியை பண்ணணும். அந்த சிவி பண்றதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நான் ப்ரொஃபஷனலா வீடியோ போடுறதுனால எனக்கு வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போடுறேன். நிறைய வீடியோஸ் இப்போ வரும். நல்ல ஹை லெவல்ல மாத்திட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. நிறைய பேருக்கு சொல்லுங்க. யூடியூப்ல டைம் வேஸ்ட் கிடையாது. இது மாதிரி நல்ல தகவலும் பரிமாறணும். இதை நீங்க உபயோகப்படுத்துங்க. இதை பார்த்து ஒரு 2 பேர் அவங்களுக்கு உபயோகமா இருந்து கீழே கமெண்ட்ல போட்டா அதுதான் எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டா இருக்கும். ரொம்ப நன்றி.